வணக்கம். எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. உங்களை அனுப்பிச்சுக்குங்க அப்படி. ம். தேவைதான். சரி, இப்போ நேற்று 2 நாளைக்கு நேற்று ஒரு வணக்கம் அனைவருக்கும் வாங்க. இவர் நம்ம பன்னீர்செல்வம் கொஞ்சம் அணைச்சி வச்சுக்க, உங்களுக்கு கரகரன் இருக்கு. சரி, பரவாயில்ல. வணக்கம் ஐயா. அனைவரும் வணக்கம் வணக்கம். எங்க அம்மா அமுல் அமுல் வரலையா? அமுல் அமுல் தெரியலங்க ஐயா, வரலங்க ஐயா. அவங்க பரவாயில்ல. ஆமா, உங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு. அவங்க ஐயா அவங்க நேத்து வந்தாங்களா ஐயா? வந்தாங்க வந்து பேசியாச்சு. 1/2 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் பேசியாச்சு. சரிங்க ஐயா. வந்தாச்சு. நேரடியா பேசிட்டேன். அவங்க இதுல கூகுள் சந்திப்பிலேயே பேசியாச்சு. ஆமா, அவங்கள நான் சொல்லிட்டேன், இது மருத்துவரா சேர்ந்துதான் கத்துக்கணும்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? முதல்ல அடிப்படை கட்டணம் கட்டுங்க, அப்புறம் மருத்துவரை கட்டுங்க. இப்படித்தான் கத்துக்கணும் போது எடுத்து வைத்தியமா இனிமேல் யாருக்கும் வைத்தியம் கிடையாது. வைத்தியம் பண்ற வேலையும் அல்ல. நீ டாக்டரா மாறதுக்கு நீ பணம் நீ மருத்துவரை மாற போறியா? அவ்வளவுதான் கேள்வி. இனிமேல் மருத்துவரை மாறதா மட்டும்தான் இங்க வரணும். சும்மா வைத்தியம் பாரு அதுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. வைத்தியம் பார்க்கணும், நீ கத்துட்டு போய் வைத்தியம் பார்த்துக்கோ. என்ன வைத்தியம் பார்க்கறது? வெங்காயம் வைத்தியம் பார்த்து வைத்தியம் பார்த்து என்ன கொடுக்க போற நீ? ஒன்று சக்கரை நோய் குணமாக்கிட்ட 2 கோடி தந்துருவியா? சும்மா வைத்தியம் பாருன்னு வைத்தியம் எல்லாம் பார்த்தாச்சு. யாருக்கும் வைத்தியம் கிடையாது. நீ கத்துட்டு போய் நீ உனக்கு வைத்தியம் பார்த்துக்கோ. இங்க மருந்தும் இல்ல, மாத்திரை கத்துக்கிறதுனாலயே வைத்தியம் அதுலயே முடிஞ்சிடும் பாதி. ஆமா, கத்துக்கிறதுனாலே வைத்தியம் முடிஞ்சிடும் போது. அதுக்கு செப்பரேட்டா நம்ம ஒண்ணு ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லையா? அப்ப நீ சக்கரை நோய் செலவு பண்றதுக்கு என்ன பணமோ அதை கொடுத்துட்டு போ. இப்ப சக்கரை நோய் கத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, வைத்தியமும் முடிஞ்சது. வைத்தியம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வைத்தியம் பண்ணி அந்த படிப்புலயே வைத்தியமும் முடிஞ்சிருது. அதுதான் ஃபர்ஸ்ட் லெசனே. அதான் அவங்க புரிஞ்சுக்கணும். ஐயோ வயிற்று வலிக்கு என்ன பண்றது? வயிற்று வலிச்சே படிச்சுட்டு போகுது. சரி, வயிற்று வலி குணமாக்கி என்ன தர போறேன்? அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல. இப்ப 5 பாடம் 2 பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தியரி, பிராக்டிகல். ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் தியரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். இதுதான், இது குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரி. இப்ப நான் என்ன சொல்றேன்னு யாருக்கும் புரியாது. என்னடா தியரிங்கிறான், அப்புறம் நோய் நல்லாகுதுங்கிறான். இங்கதான் தியரி பிராக்டிகல் ரெண்டும் சேர்ந்து அடிக்கிறானே. என்னடான்னு யாருக்கும் புரியல. அப்படி புரியாத மாதிரி தான் இருக்கும். வேறு வழியே இல்லை. நீ கைப்பொருளை, இது என்னதுன்னா, நீ கைப்பொருளை இழந்தே தீர வேண்டும். நீ என்ன நினைக்கிறாங்கன்னு ஓசியில கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாளும் நடக்காது. அதெல்லாம் இனியும் ஏமாத்துறது அந்த காலம். இனிமேல் கிடையாது. யாரும் ஓசியில கத்துக்க முடியாதுங்க. இறுக்கி பிடிச்சாச்சு. சாதாரண ஒன்றும் சொல்லி தர போறாங்க. ஏன்னா அப்படி எங்கிட்ட கத்துக்கிட்டு போய் நீங்க இலவசம் சொல்லி கொடுங்க. அது உங்க சௌரியம். ஐயா பணம் இல்லையா? சரி, நீ பணத்தை பிச்சை எடுத்துட்டு வந்து கத்துக்கோ. கத்துட்டு எங்கிட்ட இருந்து கத்துட்டு போய் இலவசம் சொல்லி கொடு, பார்க்கலாம். இலவசம் சொல்லி நான் எல்லாம் பார்த்துட்டேன். எங்கிட்ட இருந்து கத்துட்டு போறோம், இலவசம் சொல்லி கொடு. நான் 25 வருஷம் சொல்லி கொடுத்தாச்சு. அதெல்லாம் 4000 வீடியோ போட்டிருக்கேன். அவருக்கு நேற்று சொல்றாரு, ஐயா நீங்க புத்தகம் வாங்கல, ஒன்றும் வாங்கல, இடம் 15 கிலோ குறைஞ்சதுங்கிறான். அடங்கொக்கமாக்கா பாருங்களேன். புத்தகம் வாங்குற, வெங்கடேசன் தேரியும் படிக்கல, நீங்க சொல்றதை மட்டும் கேட்டாங்க. ஒரு 50 வீடியோ கேட்டாங்க. அப்படியே கடைப்பிடிச்சிங்க. 17.8 கிலோ 19 கிலோ குணமாய 19 கிலோ எடைங்க 10 பைசா செலவெல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லதா இருந்துட்டேன். அவ்வளவுதான். எதுவும் இல்ல. இப்ப நம்ம கண்டினியூஸா 3 மாசமா இப்ப கிட்டத்தட்ட 320 வீடியோ வந்துருச்சு. இது மட்டுமே பார்த்தா வைக்கிற போதுமே. இது பார்த்து எல்லாத்துக்கும் மரணட்டி வேற. நேற்று தனிப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவன் சாவுல இருந்து சமாதிக்கு போறதாண்டு வழின்னு சொல்லியிருக்கேன். நேற்று சாவுல இருந்து எப்படி தப்பிச்சு போறீங்க, இயற்கையினுடைய நோக்கம் என்ன, நோக்கம் என்ன, இயற்கை. இப்ப நீங்க ராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு, விண்வெளியில் போய். எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்குங்கய்யா. அப்போ இயற்கையோட நோக்கம் நம்ம கொல்றதுன்னு நீங்க, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்ப இயற்கையோடைய நோக்கம்
ம் என்னை நான் சிந்திச்சு பார்க்கும்போது இயற்கையோட நம்மளோட நோக்கம் வந்து கொல்றதா சமாதிக்கு அனுப்புறதா அப்படின்னு ம் கேள்வி எனக்குள்ள நான் கேட்டுக்கிட்டேன். அப்ப ம் இயற்கை பாத்தீங்கன்னா நம்மள அடுத்த பரிணாமக்கு தான் நமக்கு தள்ளி போக சொல்லுது. ஆனா ஆமா நம்ம தான் நம்மளுடைய மனதை வச்சுக்கிட்டு நம்ம போகாம நம்ம செயற்கையா நம்ம தடுத்து வச்சிருக்கோம். ஆனா இயற்கை நமக்கு வழிவகுக்குது. ஆமா 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 இயற்கை வந்து ம் நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுது. ஆ ஆனா நம்ம மனம் தான் தேவையில்லாம சஞ்சலப்பட்டு ம் கீழேயே இருக்கணும்னு அழுத்தி வைக்குது. ம் ம் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா நம்ம மனம் வந்து பாத்தீங்கன்னா மனம்னு கிடையாது. இயற்கையாகவே அந்த சக்தி வந்து மேலோட்டமாக தான் போகுது. எப்படி அந்த விதையிலிருந்து வந்த அந்த ஒரு மரம் நடும்போது அந்த விதை எப்படி மேல நோக்கி அந்த துளிர் வருதோ அதே ம் மாதிரிதான் இந்த ஹியூமன் பீனும் பாத்தீங்கன்னா மேல நோக்கி போறதுக்காக தான் ட்ரை பண்றோம். ம் நேச்சுரலாவே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நம்ம ம் தான் ம் நம்மளுடைய மனதை கொண்டு அதை வந்து அழுத்தியே வச்சிருக்கோம். சரி அப்ப இன்னொரு இயற்கை நமக்கு சப்போர்ட் செய்யுது. ம் ஆனா மனம் வந்து நமக்கு அதை விட மாட்டேங்குது. சரி சரி அப்படியே அப்படியே வச்சுங்க எப்படி வேணா வச்சுங்க நீங்க புரிஞ்சுட்டா சரி அதாவது ஆஹ் ஆஹ் அது எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் நேத்து கூட ஒன்று ஒரு கருத்து சொன்னேன் நேத்து கூட அந்த வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு காணொலி பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பயோஃபோட்டான் இப்போ நீங்கள் உயிர்னு சொல்கிறீங்களே அது ஒன்றும் இல்லை அது பயோஃபோட்டான் தான் அந்த பயோஃபோட்டான் ஒரே ஒரு ஃபோட்டான் போதும் ஒரே ஒரு ஃபோட்டான் அதுக்கு எடையே கிடையாது ஆனால் அது விண்வெளி எங்கும் பரவி நிற்கிறது என்னது விண்வெளி பரவி இருக்கிறது. அந்த ஒரே ஒரு ஃபோட்டானுக்கு எடையே கிடையாது நீங்க ஒரு கரித்தூள் எடுத்து ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி வைங்க அதாவது ஒரு வெள்ளைத்தாள் எடுத்துக்கங்க ஒரு கார்பன் பென்சில் கரிக்கோல் எடுத்துக்கங்க அல்லது ஒரு பாயில் பாயிண்ட் பேன் எடுத்துக்கங்க அதை எடுத்து சின்னதாக ஒரு புள்ளி வச்சிருங்க அதை வந்து 1 கோடி மடங்கா பிரிங்க ஒரு வெள்ளைத்தாள் எடுங்க ஒரு பாயில் பாயிண்ட் பேனை அதை எடுத்து டக்குன்னு ஒரு சின்ன புள்ளி வைக்கிறீங்க அது 1 கோடி மடங்கா பிரிச்சுட்டா அது ஏதாவது தெரியுமா சொல்லுங்க படப்படன்னு பேசுங்க தெரியாது. அந்த ஒரு துகள் மட்டும் விண்வெளி எங்கும் பரவி இருக்குது கற்பனை பண்ண முடியுமா சொல்லுங்க இதுதான் இங்க திருமல்லர் வந்து உயிரின் அளவுன்னு சொல்லியிருக்காரு. சரி இருக்கட்டும் உங்களுக்கு புரியுதா கரெக்டா சொல்லிட்டீங்க உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறேன் புரிஞ்சிருச்சா அவரு திருமலர் சொல்லிட்டாரு புரியுது. இது யாருக்கு மகாலட்சுமி புரியுதா அருணாக்கு புரியுதா அருணா வணக்கம் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க பேசுங்க எல்லாரும் பதில் பேசணும் அடுத்தடுத்து பதில் பேசணும் இந்த வாய் முடிட்டு இருக்கக்கூடாது எல்லாம் கேள்வி கேட்டுதான் வரணும் நீங்க மருத்துவரா மாற போறீங்கன்னு கேள்வி கேட்கணும் சொல்லிட்டே புரியலன்னு சொல்லுங்க ஒரு பேப்பர்ல புள்ளி வைக்கிறோம் மாதிரி அந்த புள்ளி வந்து 1 கோடி மனமாக பிரிங்கன்னு சொல்றீங்க பிரிச்சு பாக்குறதுதான் பிரிச்சாச்சு அதுல இருக்கிற ஒரு துகள் விண்வெளி எங்கும் பரவி இருக்கிறது அதுல இருக்கிற ஒரு கோடி மடங்கா பிரிக்கிற அதுல ஒரு துகள் விண்வெளி எங்கும் பரவிட்டா அது என்ன டென்சிட்டியா இருக்கும் போது என்ன அடர்த்தியா இருக்கும் அதுக்கு என்ன அடர்த்தி இருக்கும் சொல்லுங்க அடர்த்தி இருக்குமா இல்லையா அதைத்தான் சொல்றேன் அப்ப அதுக்கு இடமே தேவையில்லைன்னு அர்த்தம் என்னது இடமே தேவையில்லை ஆனா நமக்கு இப்ப இடம் தேவைன்னு சொல்றான் உயிருக்கு இடம் தேவையில்லை எங்கேயும் பரவி இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு பேரு அப்ப நீங்க உயிரை விடும் பொழுது எந்த உயிரை விடுற பத்தி நான் பேசுறேன் இப்போ சாப்பாடு விடுறத பத்தி பேசுறது இல்லை இப்ப அடுத்து உயிரை விடுற பத்தி பேசுறேன் எப்ப உயிரை விடுறது முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் செத்து போய் உயிரை விடுறியா இல்ல 120 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு உயிரோட போறியா அதை சொல்லுங்க இப்ப எல்லாம் செத்து போய் இப்ப குறைஞ்ச வச்சு 120 ஆண்டு வச்சுக்கலாம் ஏன் அதை கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு 1 கோடி ஆண்டு இந்த கதையில வேண்டாம் நீ இப்ப 60 வயசுல சாக போறியா அல்லது 120 ஆண்டுகள் நோய் நொடிகள் இல்லாம நோய் வாழ்ந்து இனப்பிறக்கு வேற பண்ணிட்டு என்னது இனப்பிறக்கும் பண்ணிட்டு அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்நியாசம் என்கின்ற உடலை விட்டு போகின்ற நிலை அந்த நிலைக்கு நீ போக போறியா அத கேள்வி இது யாரும் பின்னுக்கு இருக்க ஒரு ஸ்டெப்பு கூட கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி பாருங்களேன் எல்லாருமே யாராவது திருமணம் வேண்டாம்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம் இந்தியாவில் எனக்கு திருமணம் வேண்டாம்னு 6 வயசு குழந்தையே திருமணம் வேணும்னு சட்டம் போடுற குழந்தைகளே இருக்குது 10 வயசு ஆனவே திருமணம் வேணும்னு சொல்ற குழந்தைகளே இருக்குது அப்ப திருமணம் வேண்டாம்னு எந்த மதமா சொல்ல முடியுமா திருமணம் பண்ண வேண்டாம்னு எதாவது சொல்ல முடியுமா இனப்பெருக்கம் செய்யக்கூடாதுன்னு எந்த மதமா சொல்ல முடியுமா இந்த அரசியல சொல்ல முடியுமா மகேஸ்வரிமா கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க நன்றி
ம் நான் கேட்கற கேள்வி புரியுதா? புரியுதுங்க, புரியுது. அப்புறம் சாபம் மட்டும் கண்டுபிடிச்சு சேர்த்துட்டு இருக்கிறோம். அப்போ பிறக்கிறப்ப தெரியுது, திருமணமும் பண்றோம். அப்புறம் அது மூணாவது நிலை என்ன? எல்லாரும் திருமணம் வெள்ளைக்காரனும் திருமணம் பண்ணி வைக்கிறான். அது ஓடுகாலி திருமணம். அது விட்டுருத்தலுங்க. வெள்ளைக்காரன் பண்ற திருமணம் இல்ல, அது ஒழுக்கமற்ற திருமணம். அது வெறும் காமத்துக்கு மட்டுமே பண்றது. நாம அறிவை பெறுவதற்காக நாம இந்தியாவில் இருக்கிற சட்டங்களும் தமிழ் இருக்கிற மெய்யியல் சட்டங்களும் அறிவுள்ள குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அது பெற்றோர்களை காட்டிலும் அறிவுள்ள குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காகவும் அது சான்றோரால் புகழப்படுகின்ற குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தமிழ் மெய்யியல் சொல்லி இருக்கிறது. அப்படித்தான் என் குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு நான் திருமணம் பண்ணி வச்சேன். ₹1 செலவில்லை. கோபிச்செட்டிப்பாளையத்துல ₹1 செலவில்லாம திருமணம் பண்ண உரையால் நான் தான். யாருக்கும் தெரியாது. அவங்க பெருப்பத்துல என்னமோ இனிப்பெல்லாம் கொடுத்தாங்க. காலையில 3:30 மணிக்கு என்ன இனிப்பு, காலையில 3:30 மணிக்கு என்ன இனிப்பு கொடுத்தாங்க, காரத்தை கொடுத்தாங்க. ₹20 செலவுல ஒரு பாக்கெட் ஓடி போடாங்க. மொத்தமா வந்தது 10 பேர் தான். அவ்வளவுதான். அது என்னுடைய பொண்ணுடைய நண்பர்கள் மட்டும் ஒரு 4-5 பேர். என்னுடைய மாணவர் ஒரு 2 பேர். இளங்காவன் ஒரு ஆளு, குமணன் ஒரு ஆளு. 2 பேரும் எங்கிட்ட பயிற்சி பெற்றவங்க தான். 2 பேர் யாரு? 2 பேரும் பணக்காரங்க தான். அவ்வளவுதான். என்னப்பா பண்ண போற? அப்படியா? அவன் யாரு அப்படின்னு கேட்டேன். இப்படி இந்த தத்துவத்தை அடிப்படையில் செய்யணும், செய்யணும்னு எழுதி கொடுத்தேன். வெங்கடேசன் புத்தகத்தை எழுதி கொடுத்தேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 3:40க்கு 3:30க்கு என்ன திருமணம் பண்ணாங்க. 3:42க்கு இனியன் வெளியே வந்தாச்சு. நான் பாட்டுக்கு காட்டுக்கு போயாச்சு. இது சிம்பிளா சொன்னேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்கள் அந்த குழந்தை இதே மாதிரி 25-26 வருஷம் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? தாய்மொழி கல்வி கொடுத்து 2 பேரும் சண்டை போடாம இருந்து வாழ்றதான் வேவே தவிர உங்க சொந்த நலனுக்காக வாழ்ந்தீங்கன்னா குட்டிச்சவர் ஆயிடுவீங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இதுதான். நீங்க பிறக்கிற குழந்தை உங்களுக்கு அறிவுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். பிறகு உங்களை காட்டிலும் அறிவுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். பிறகு சான்றோன் என புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். இதுதான் தமிழ் மெய்யில் சொல்லுகிறது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார். இதைத்தான் வெங்கடேசன் தொகுத்து எழுதினார். இப்படி யாராவது தமிழ்நாட்டு குழந்தை திருமணம் பண்ண போறீங்களா? எங்க இருந்து கேள்வி எங்க போகுது பாருங்க. ஆனால் இனப்பெருக்கத்தை மட்டும் பண்ண சொல்றீங்க. அப்ப இனப்பெருக்கம் பண்றதா இருந்தா அதுக்கப்புறம் சுத்தத்தையும் சொல்லித் தரணுமா இல்லையா? அதை மட்டும் ஏன் சொல்லித் தரலையா யாருக்குமே? வானப்பிரஸ்தங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உள் சுத்தத்தின் கூடிய வாழ்க்கைன்னு பேரு. அப்ப உள் சுத்தம் செய்கின்ற கூட உங்க உணவு பழக்கத்தை தூக்கி எறியணும். 100 விழுக்காடு உங்க உணவு பழக்கம் இருக்கக்கூடாது. இப்போ உணவு பழக்கம் வேண்டாமா வேணுமா? அதான் கேள்வி. உணவு பழக்கம் வேண்டாங்கிறது அடிப்படை. அப்ப உணவு பழக்கம் வேண்டாம்னு சொல்லுகின்ற பொழுது நமக்கு தேவையான வெப்பம் உடம்புல உற்பத்தியாக வேண்டும். நான் காலையில கூட ஒரு டீ குடிச்சிருக்கேன். காலையில் இன்னைக்கு 3:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. நிறைய படிச்சுக்கிட்டு யாருக்கு என்னென்ன போட்டுக்கணும் எல்லாம் நான் போடுற செய்தி யாரும் பார்க்கறதே இல்லை. வாட்ஸ்அப்பில் போட்டாலும் பார்க்கறது இல்லை. அப்புறம் என்ன எதுக்காக இங்கே வர்றீங்கன்னு ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் முக்கியமான அறிவியல் படிக்க இங்கே எதுக்கு வர்றீங்க? இந்த புத்தகத்தை மட்டும் இல்லை, என்ன போடுறன்னு படிச்சுட்டு வரணும். படிக்கலன்னு சொன்னா எதுக்கு வர்ற கிளாஸுக்கு? அங்கே அந்த வேலை இந்த யாரும் சொல்லக்கூடாது. 24 மணி நேரம் உங்களுக்கு என்ன 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது. இனி என்ன போட்டிருக்குன்னு யாரும் பார்க்க வேண்டாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கான். பார்த்துட்டு அந்த விரலை தூக்கி காட்டணும், பெருவரலை தூக்கி காட்டுற மாதிரி படம் போட சொல்லியிருக்கோம். ஒரு பயல் அது செய்யவே இல்லை. சும்மா எதுக்கு விவாதம் பண்ண வந்திருக்கிறீங்களா? அது எதுக்கு அந்த கடிதம் போடுறோம், எதுக்கு அந்த தகவல் கொடுக்குறோம்? சாட் ஜிபி பண்ணி கூட சாட் ஜிபியில் முயற்சி பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், அருணா பண்ணியிருக்காங்க. அவன் அப்படிதான் பண்ணணும். இதுக்கு அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இப்போதான் சாட் ஜிபி பற்றி பயன்படுத்துறாங்க. நான் சாட் ஜிபி எப்போ இருந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன், கூகுள் எப்போ இருந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நான் கூகுளை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச கூகுளை 10 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிறேன். போட்டு கேள்வி போட்டு சொடக்கெடுத்து கேள்வி கேட்டு நம்ம கூகுள் தான் நமக்கு மலிவானது. கூகுளுக்கு ஒரு தகவல் களஞ்சியம் தானே, அதுக்கு அறிவு இருக்கிறத ஒரே இடமும் கிடையாது. எங்கேயோ எவனோ எழுதி வச்சதை போற உள்ள கொடுத்துட்டு போயிடுது. அப்படி படிச்சங்காட்டி தான் இதெல்லாம் பார்க்க முடியுது. நைட்ரஜன் எல்லாம் மனிதன் வாழவே முடியாதுன்னு இப்ப சொல்றீங்க. அட முண்டங்களா, இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நைட்ரஜன் இல்லாம தூக்கமே வராதுங்கிறான். நைட்ரஜன் இல்லாம மூளை வேலை செய்யாதுங்கிறான். நைட்ரஜன் இல்லாம ஒண்ணுமே நடக்காதுங்கிறான். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பாறை புத்தகத்தில் ஆக்சிஜன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்போ நைட்ரஜன் என்னவா மாறுது? நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது. இந்த முண்டங்களை அப்படிதான் சொல்லணும். நைட்ரஜன் இல்லைன்னா நரம்பு தளர்ச்சி வருங்கிறான். நைட்ரஜன் இல்லைன்னா தூக்கம் வராதுங்கிறான். அப்புறம் நரம்பு தளர்ச்சின்னு பிறகு இனப்பெருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? எங்க நான் நரம்பு தளர்ச்சி வந்தவன் இனப்பெருக்கு மனசுல பார்க்கலாம். தூக்கம் வராதனுக்கு இனப்பெருக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியும். இன்னைக்கு வெகு வைத்து தூக்கம் வர்றதில்லை. இனப்பெருக்கமே போச்சு. தூக்கம் வரலாம இனப்பெருக்கம் அவுட்டுன்னு அர்த்தம். இனப்பெருக்கத்திற்காக தான் பூமிக்கு வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இனப்பெருக்கத்தை ஒழுங்கா செய்யணுங்கிறது தான் விஷயமே. அதனாலதான் காமத்துப்பால் திருவள்ளுவர் எழுதினாரு. அதனாலதான் அந்த முனிவர்கள் தான் காமத்துப்பால். உலகத்திலேயே காமத்துப்பால் எழுதினவங்க 2 பேர் தான். ஒண்ணு திருவள்ளுவரும், இன்னொரு வாத்தியாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரும். அப்ப நாம் விரும்புகின்ற பொழுது இனப்பெருக்கம் செய்வதற்காக, அந்த புலன்களை தூய்ப்பதற்காகத்தான் அவர் எழுதினாங்க.
அதாவது மலரினும் மெல்லியது காமம் எழுதுறாங்க. மலரை விட மென்மையானது காமம். சிலர் அதன் செவ்விதன் தலைப்படுவார். அறிவாளிகள் மட்டும்தான் காமத்தில் ஈடுபடுவார்கள். என்ன அறிவாளிகள் மட்டும் காமத்தில் ஈடுபடுவார்கள்? என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க. அறிவாளிகள் மட்டும்தான் காமத்தில் ஈடுபடுவார்கள் வள்ளுவர் சொல்றாதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. அருணா சொல்லுங்க. உடல் தூய்மை பண்ணிட்டு அறிவுள்ள குழந்தையை பெத்துக்கிறவங்க தான் அறிவாளிகள். சரிதான், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப அறிவாளிகள் தான் காமத்தில் ஈடுபடுவார்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இப்ப அப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் உலகத்துல. இப்ப நீங்க பெத்துக்கு போறவங்க, குழந்தை பெத்துக்கு போறவங்க இந்த முறையில தான் குழந்தை பெத்துக்கணும். இந்த முறையில தான் குழந்தை பெத்துக்கணும். அதாவது அன்னப்பாதை தூய்மை செய்து அழுக்கற்ற நிலையை மாற்றி ரத்தம் தூய்மையா இருக்கு, அதுதான் மருத்துவ பரிசோதனை பண்றது. அப்ப ரத்தம் தூய்மையா இருக்கா, ஓகே. ரத்தம் தூய்மையா இருந்தா உங்களுக்கு சினை மட்டும் சரியா இருக்குன்னு அர்த்தம். ரத்தம் தூய்மையா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த சினைக்குள்ள சரியான்னு அர்த்தம். ரத்தம் தூய்மையா இருந்தா கற்புப்பை சுத்தமா இருக்கும். இந்த நேரத்துல அந்த இனச்சேர்க்கை செஞ்சோம்னா பிறக்கிற குழந்தை அறிவில் திருவாக கருவில் திருவாக பிறக்கும். இது ஒரே அளவும் கிடையாது. சும்மா காய்கறி தண்ணியும் சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்க வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு எப்பா இவ்வளோ 2000 ஆண்டாச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. அதை எளிமைப்படுத்துறதுக்குள்ள போதும் போனே போச்சு. அதனாலதான் சொல்றேன், பூமி இப்ப நான் எடுத்திருக்கேன் இந்த அந்த 2000 இந்த ரீடர் டைஜஸ்ட்ல, இந்த புத்தகத்துல ரீடர் டைஜஸ்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 13ஆம் பக்கத்துல இப்ப பூமி வந்து வர 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 வாழுகின்ற தகுதி போயிடுச்சு. ஏன் பூமி வர வர வாழுகின்ற தகுதி போகுது சொல்லுங்களேன் பார்க்கலாம். பூமி ஏன் வர வர வாழுகின்ற தகுதி போயிட்டு இருக்கு? எங்கேயாவது பூமியில வாழுகின்ற தகுதி இருக்கிறதுக்கு ஒரு சான்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பூமி வர வர வாழுகின்ற 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிறது, 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற நிலை என்ன, இப்ப 2025 இருக்கிற நிலை என்ன சொல்லுங்க. மாசுபடுதல் அதிகமாயிடுச்சு. சரி, நிறைய கனிம வளங்கள் எடுத்து எடுத்து பூமியில இருந்து தண்ணியை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, இருந்து எண்ணெய் கிடங்குகள், அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழலை ரொம்ப மாசுபடுத்தியாச்சு. இல்ல வேற சொல்ல வேண்டியது இருக்கு வேறாவது? அருணா நீங்க சொல்ல, அவர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க? அதேதாங்கய்யா, மாசு ஆயிட்டு இருக்கு. அப்புறம் பூமியின் வெப்பம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அருமை அருமை. புவியின் வெப்பம் அதிகமாயிருச்சு. நல்ல அருமையான நினைவாற்றல். அதோட நீரோடு எப்ப வேணாலும் நகரக்கூடியதா இருக்கு. அருமை 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 அருமை. மகாலட்சுமி சொல்லுங்க. பூமி எப்படி கட்டிட்டு வருது அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நிறைய ரசாயன உரங்கள்லாம் போட்டும் பூமி கெட்டு போச்சுங்க. அருமை அருமை அருமை. அப்படிதான். பன்னீர்செல்வம் ஏதாவது சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பூமி வந்து எரிமலை குழம்பு மேல உட்கார்ந்து இருக்குது. பூமி என்பது எரிமலை குழம்புல உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆக இந்த எரிமலை குழம்பு பிளந்துச்சுன்னா, எரிமலை குழம்பு பிளந்ததுன்னு வச்சுங்க, இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, எரிமலை குழம்புடைய வெப்பம் என்னன்னு பாக்குறீங்க. எரிமலை குழம்புடைய வெப்பம் என்ன, ஏன் பூமி புழக்காம இருக்கிறதுன்னு சாட்ஜிபில போட்டு இந்த கூகுள்ல போய் கேள்வி கேட்டுவாங்க. நீ இனிமேல் உங்களுக்கு வேலை கொடுக்கணும். இனிமேல் நான் உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை கொடுக்கணும்னா, ஏன் பூமி வந்து மொத்தமாக வந்து வெறும் 4000 டிகிரி இருந்தாவே கல் உருகி போது உடச்சிருக்குங்கிறான். ஆனால் அந்த எரிமலை குழம்புடைய வெப்பம் பார்த்தீங்கன்னா 5000 டிகிரி. 4000 டிகிரி இருந்தாவே பூமி புலந்துரும். ஆனால் 5000 டிகிரி இருந்து ஏன் பூமி புழக்கல? இந்த கேள்வி கேட்டுவாங்க. புரியுதா? இனிமேல் நான் உங்களுக்கு வேலை, நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க, என்னை விட பயங்கரமான படிப்புலாம் படிச்சிருக்கிறீங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வாங்க. அதாவது கல் உருகிறதுக்கு, கல் இருக்கிறதுலே வந்து ஹை டென்ஷன் வந்து கல் சிலிக்கான், அதில் இரும்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அது ஆவியா போறதுக்கு 4500 டிகிரி இருந்தால் போதுமான. கல் ஆவியாக மாறுவதற்கு 4500 டிகிரி இருந்தால் கல் ஆவியா போயிடும். சரியா? ஆனால் எரிமலை குழம்புடைய வெப்பம் வந்து கிட்டத்தட்ட 5500 டிகிரிக்கு மேல இருக்கு. ஏன் பூமி புழக்காம இருக்குது? இதுக்கு வந்து இந்த கேள்வி அப்படியே கேட்டு பதில் சொல்லிட்டு வாங்க. பதில் வந்து சொல்லிட்டு வரணும். 10 மணிக்கு வர 6 மணி நிகழ்ச்சியில வரலாம், அல்லது 10 நிகழ்ச்சி வரலாம். யாராவது 10 மணி நிகழ்ச்சி வேணும், 12 மணிக்கு நிகழ்ச்சி வேணும்னா நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கன்னா 12 மணி நிகழ்ச்சி நடத்தலாம். நானும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்க விருப்பப்பட்டா ஒரு 2 மணி நேரம் வந்தீங்கன்னா வகுப்பு நடத்திடலாம். அதே மாதிரி 3:30 மணி வகுப்பு நடத்திட்டு இருக்குது. 3:30 மணி வகுப்பு வந்து 4:30 வந்து 3:30 ஆச்சு. 3:30க்கு அப்புறம் அடுத்து 8க்கு தான் போகுது. இடையில பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் வித்தியாசம். அந்த நேரத்தில் படிக்கணும். மாணவராக சேர்றவங்க கட்டாயம் படிக்கணும். இல்லை தெரிஞ்சுக்க மட்டும் போறவங்களா இருந்தால் அதுக்கு பற்றி கவலை இல்லை. மாணவராக சேர்றதுக்கு சொல்றதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் அனுப்புகிற செய்தி வந்து எல்லாம் டெலகிராமில் தான் பதில் கொடுக்கணும். யாரும் வாட்ஸ்அப்பில் பதில் கொடுக்கக்கூடாது. டெலகிராமில் வந்து கூப்பிட்டு சொல்லிடுவேன், 10 மணிக்கு வகுப்பு இருக்குன்னு டெலகிராம் பார்த்து தான் வரணும். வாட்ஸ்அப்பில் போடவே மாட்டேன். இனிமேல் போட்டு எனக்கு பிரச்சனை வருது, யாரும் பார்க்குறதும் இல்லை.
இதுக்கு 7-8 குரூப் வச்சிருக்கிறேன். அந்த 7-8 குரூப் 2 ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஏன்னா தேவையில்லாம அதுல குரூப் போட்டா சில பேர்த்துக்கிட்ட ஒரே செய்தியை தான் 4லையும் வருது. 4லையும் வந்து உங்களுக்கு தேவையில்லாம மன எரிச்சல் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் குறைச்சிடுங்க. வாட்ஸ்அப் இருக்கிறத குறைச்சிட்டு ஏதோ ஒரு இதுல மட்டும் வச்சுக்கோங்க. புரியுதா? அந்த காலை நீர் மருத்துவம் இருக்கு, அதுல வந்தாலும் சரியே, அல்லது 6-7 நீர் மருத்துவம் வச்சு வந்தாலும் சரியே, தமிழ் நீர் மருத்துவம் இருக்கு, அதுல வந்தாலும் சரியே, எதுவும் இல்லை வச்சுக்கோங்க. அப்போ வாட்ஸ்அப்லேயும் ஒன்று வச்சுக்கோங்க, டெலிகிராமில் ஒன்று வச்சுக்க, மற்றெல்லாம் அழிச்சிருங்க. புரியுதா? நிறைய பேர் அகன்று வந்து இதில் சேர்ந்துருக்கிறீங்க, அதெல்லாம் நல்லது தான். ஏன்னா எனக்கு எதில் வச்சுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மருத்துவம்னு ஒன்று வச்சேன், அப்புறம் வந்து இப்படி நிறைய மருத்துவம் வச்சேன், அதெல்லாம் தேவையில்லை. எதில் அதிகமாக இருக்க பார்த்தீங்கன்னா காலை நீர் மருத்துவம் பார்த்தீங்கன்னா 300 பேர் இருக்கிறாங்க, அதில் வந்தாலும் சரியே. அதில் ஒரு தகவல் போட்டால் 300 பேர், அது 300 பேர் சம்மந்தமே கிடையாது, ஆனால் அவங்க விலகாமையே இருக்காங்க இன்னுமே. அப்போ எதோ அவங்க பார்த்துட்டுக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இதில் கூட இந்த தமிழ் நீர் மருத்துவத்தில் விலகுறாங்க, அதே மாதிரி 6-7 நீர் மருத்துவம் போடுற அதில் வரங்குறாங்க, வெங்கடேச மருத்துவம் வெங்கடேச மின்சாரம் வச்சுருக்காங்க, அதில் விலகுறாங்க. அப்போ எது ஒன்றில் வச்சுக்கோங்க. அப்போ எதில் அதிகமாக இருக்குது அதுக்கு மட்டும் தகவல் கொடுப்பேன். ஏன் தேவையெல்லாம் கொடுத்து டென்ஷன் ஆகுது? அது தேவையே கிடையாது. நம்ம அதே மாதிரி டெலகிராமில் 400 பேர் வந்தாச்சு, இப்போ யாரோ வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதில் தகவல் கொடுத்துட்டா எனக்கு பதில் வந்துடும் அதில். அப்போ டெலகிராம்லேயே பதில் போடுங்க. அது அனுப்புகிற செய்தியை படிங்க. நான் சாட்ஜிபியில் போட்டு நம்மகிட்ட 500 கட்டுரை வச்சிருக்கேன், எடுத்து போட்டவங்களால படிக்க முடியுமா? தினம் என்னால் 10 கட்டுரை போட முடியுது. ஏற்கனவே 500 கட்டுரை வந்து எதில் இருக்குது? சாட்ஜிபில் இருக்குது. ஒரு கேள்வி கேட்டு அதோட மேட்ச் பண்ணி போடுன்னு சொன்னால் பொறுக்கி கொடுத்து அட்டகாசமாக போட்டு போயிடுது. அதை தூக்கி உங்களுக்கு போட்டு நீங்கள் படிச்சுக்க வேண்டியது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாட்ஜிபிக்கு எல்லாரும் நீங்கள் சாட்ஜிபிக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணோம்னா தயாரிச்சு வச்சுட்டு உலகத்தில் எந்த மூலையில் கேட்டாலும் பதில் சொல்லிடுறாங்க. அதுதான் பாரு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பூமி ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, பூமியை வாழ தகுதியற்றது, சரியா? அது புரிஞ்சிச்சு உங்களுக்கு. பூமியை வாழ தகுதியற்றனா வேற எங்கே போகணும்? எதற்காக நமக்கு இந்த அறிவை கொடுத்துருக்கணும்? எதற்காக இந்த உடலை கொடுத்துருக்கணும்? எதற்காக கண்டுபிடிப்பு வரணும்? இந்த கண்டுபிடிப்புலாம் எங்கே கொண்டு போகுது நம்மளை? இப்போ பூமியில் பிரச்சனை வந்து வேற எங்கேயும் போவீங்க? இந்த கடையில் அரிசி இல்லைன்னா என்ன போவீங்க? ஒரு கடைக்கு அரிசி வாங்க போறீங்க, விண்வெளிக்கு போகணுங்க ஐயா. அதுதான் வேற. அதனாலதான் எல்லாம் முயற்சி பண்றாங்க. அதுதான் எல்லாரும் முயற்சி பண்றாங்க. விண்வெளியில குடியேறதான் முக்கியம்னு வந்துட்டானுங்க இப்போ. சரி, அப்ப விண்வெளிக்கு குடியேற போகணும்னா உடம்பை என்ன பண்ணணும்? மாத்திட்டு போகணும். உடம்பை வந்து ஆகாய சக்தியில வாழ்ற மாதிரி கொண்டு வரணும். எல்லா கோள்களும் ஆகாய சக்தியில தான் வாழுது. எல்லா கோள்களும் தனக்கான சக்தி வச்சிருக்கிறது. குறிப்பாக விண்வெளி நட்சத்திரங்கள், விண்வெளி நெபுலாக்கள். நட்சத்திரத்தை பல வகையா பிரிக்கிறான். நெபுலாங்கிறான், குவாசருங்கிறான், அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்றான். பேரு வந்து வித்தியாசமான பேரு, எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஈர்ப்பு விசையும் விலகு விசையும் ஏற்படக்கூடாது. நெபுலான்னு சொல்லுவான், ஒன்று கேலக்சின்னு சொல்லுவான். கேலக்சின்னு பல கோடிக்கணக்கு நட்சத்திரங்கள் சேர்ந்தது கேலக்சிங்கிறான், இன்னொன்று நெபுலாங்கிறான், இன்னொன்று நியூட்ரான் ஸ்டாருங்கிறான், இன்னொரு எலக்ட்ரான் ஸ்டாருங்கிறான், இன்னும் புரோட்டான் ஸ்டாருங்கிறான். எல்லாம் தூசி மண்டலங்களும் கேஸ் எஃபெக்ட்டுங்கிறான். இப்படி எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒன்று இப்படித்தான் பிரியும். ஒன்று ஈர்ப்பு விசை அடிப்படை கொண்டது, ஒன்று விலகு விசை அடிப்படை கொண்டது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் அடிப்படை கொண்டது, நீ கிராவிட்டி விசையை அடிப்படையாக கொண்டது. இப்படித்தான் 4ஆத்தான் பிரிக்க முடியும். இப்போ எனர்ஜி ஒன்றுன்னு சொன்னான், இப்போ எனர்ஜி 4ஆக பிரிச்சுட்டான். மின்காந்த அலைகள் ஒன்று பிரிக்கிறான், அப்புறம் வந்து மின்காந்த அலைகள் ஒன்று பிடிக்கிறான், அப்புறம் வந்து நியூக்ளியர் பவர் ஒன்று பிரிக்கிறான், அப்புறம் வந்து வீக் ஃபோர்ஸ்னு ஒன்று பிரிக்கிறான். வீக் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குதுங்கிறான், அப்புறம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸுங்கிறான். வீக் ஃபோர்ஸு, ஸ்ட்ராங் ஃபோர்ஸு, அப்புறம் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இது 4 தான் மேஜர் ஃபோர்ஸுங்கிறான். இதுக்கு போக இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் மைண்ட் ஃபோர்ஸ்னு பேர். இது போக இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்னது? மைண்ட் ஃபோர்ஸ். இந்த மைண்ட் ஃபோர்ஸ் அவனுக்கு ஒத்துக்காத வரைக்கும் எல்லாரும் பஞ்சர் தான். ஒரு மருத்துவம் படிக்கணும் ஒருத்தங்க கூட ஆரோக்கியமே சாக முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவனும் ஆரோக்கியமே சாக முடியாது. மைண்டு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குடா, மைண்டு சொல்றபடிதான் கேட்கணும். அந்த சொல்லி கொடுக்குற ஆள் எங்கடான்னு தேடிட்டு வந்து அதுல வந்து சரண்டர் ஆணவ தகந்தாத்தை விட்டு போட்டு இறங்கி வராத வரைக்கும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. அதனால எந்த மருத்துவத்தில் போனாலும் எவ்வளவும் தப்பிக்க முடியாது. ஆகாரத்தை நம்பிட்டு இருந்தீங்கன்னா கோயிந்தா தான். ஏன்னா ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. உடம்பே நெபுலாவாக மாறிவிடுகிறது. நெபுலாங்கிறது விண்மீன் நட்சத்திரமா மாறிவிடுகிறது. அதான் விஷயம். அப்ப விண்மீன் நட்சத்திரம் மாறும்னா விண்வெளிக்கு பசி தாகம் கிடையாது. அதே மாதிரி மனிதனுக்கு பசி தாகம் இருக்கக்கூடாது. விண்வெளி அதாவது விண்மீனுக்கும் அதாவது நட்சத்திரத்துக்கும் பசி தாகம் கிடையாது. நட்சத்திரங்களும் இனப்பெருக்கம் செய்கின்றன. அது தன்னுடைய புது நட்சத்திரம் படைச்சுக்கிட்டே இருக்குது. நாமளும் புது குழந்தைகளை படைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் பசி தாகம் இருக்கக்கூடாது, மனஜலம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் விதிகளை போடணும். இதுதான் வள்ளலார் சொல்றாரு. பசி தாகம் இருக்கக்கூடாது, மனஜலம் இருக்கக்கூடாது, ஜோதியின் வடிவமா இருக்கிறான், இதெல்லாம் அப்படிதான். இப்போ வில் த யூனிவர்ஸ். இப்போ வந்து பூமி 5 நிமிஷம் முடிக்க போறேன். மணி என்னாச்சு?
4:55 5 மணிக்கு முடிச்சிட்டேன். இப்போ வில் த யூனிவர்ஸ் ஈவென்ச்சுவலி பிகம் அன்இன்ஹாபிட்டபிள். இப்போ பூமி வர வர வாழ தகுதியற்றதாக மாறி விடுகிறது என்று சொல்லி நீ சொல்லிட்டேன். ஆமா, தகுதியற்றதா மாறுதுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து அவன் கேள்வி கேட்டிருக்கான், பிரபஞ்சம் வாழ தகுதியற்றதா மாறி விடுமா அப்படின்னு கேட்கறான். ஆமான்னு சொல்லியிருக்கான். இப்ப பூமியை விட விண்வெளி பெரியது, விண்வெளியே வாழ தகுதியற்றதுன்னு சொல்றான். இப்ப என்ன பூமி வாழ தகுதியற்றதுன்னா அப்ப விண்வெளி என்ன எந்த லட்சணத்துல இருக்குது? விண்வெளி எந்த லட்சணத்துல இருக்குது? கெட்டு போச்சுங்க ஐயா. வாழ தகுதி கரெக்ட். கெட்டு போச்சுங்கிறத விட வாழ தகுதியற்றதாக இருக்குதா? ஆமாங்கிறான். ஏன்னா அங்க கடுமையான குளிர் தான் இருக்குதுங்க. என்னது? உங்களை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரீசர் வச்சு என்ன ஆவீங்க? நீங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவீங்க, கல் மாதிரி மாறிடுவீங்க. என்னது? ஒரு மனிதனை தூக்கி பனிக்கட்டியில் போட்டால் என்ன ஆவான்? அப்படியே ஃப்ரீசிங் ஆயிடுவான், உறைஞ்சி கல் மாதிரி மாறிடுவான். உறைஞ்சி என்னவா மாறிடுவான்? கல் மாதிரி மாறிடுவான். அப்ப தகுதியற்றதான்னா கிட்டத்தட்ட தகுதியற்றது தான். இன்னும் உறைஞ்சிட்டீங்கன்னா என்ன, எந்த அசைவும் இருக்காது இல்லையா? நீங்கள் உரைய உண்டு. அதுக்கு உதாரணத்தை கொண்டு சொல்லட்டுங்களா? இந்த விலங்குகளுடைய விந்தணு மனிதனுடைய விந்தணு கேள்விப்பட்டிருப்பீங்களா? மனிதனுடைய விந்தணுவும் சரியே, விலங்குகளுடைய விந்தணுவும் சரியே -197, என்னது -197 குளிர் நிலையில உரைய வச்சிடுறாங்க. எதுக்காக உரைய வைக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அருணா சொல்லுங்க. வேற ஒரு கர்ப்பப்பையில வச்சு குழந்தை இது பண்றதுக்காக. அது ஏன் அந்த குளிர்ச்சியில வைக்கிறாங்க? கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, அது சாகிறதும் இல்லை. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? மனிதனுடைய உயிரினு தான் அது. ஆனா சினை முட்டையும் அப்படி வச்சிடுறாங்க. சினை முட்டையும் வைக்கிறாங்களா என்னமோ தெரியல. ஆனால் மனிதனுடைய விந்தணு உயிரினு, மனிதனுடைய உயிரினு தான். அந்த உயிரினை தூக்கி நைட்ரஜன் கேஸ், அதுக்கு பேர் ஹைலி நைட்ரஜன் கேஸ். அது நைட்ரஜன் கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுலயே அங்க பாருங்க, அதுலயே நைட்ரஜன் கேஸ் தான் வருது. எல்லாம் நமக்கு ரிலேட்டடா வருது. அந்த நைட்ரஜன் கேஸ்ல கிட்டத்தட்ட -190, அதுலயே நைட்ரஜன் கிழிக்குது பாருங்களேன். மற்றதெல்லாம் வர மாட்டேன், அதுலயே நைட்ரஜன் வருது. போய் சொல்லிட்டே அதுலயே நைட்ரஜன் தான், நிக்குது பாருங்களேன். அந்த நைட்ரஜன் கேஸ்ல தான் அவன் கூல் பண்றான். -190 170 என்ன வருது, எப்படி இருந்துட்டு போட்டு. சரி, அது இந்த மனிதனுடைய உயிரினவே ஃப்ரீஜி ஆயிருது. அப்புறம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வர்றப்ப உயிரா மாறுது. என்னடா ஆச்சரியமா இருக்கு. இதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இது இப்படிதான் இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு பேர் கிரையோஜெனிக் மெத்தட்னு பேரு. என்ன ஜெனிக் மெத்தட்? கிரையோஜெனிக், நேச்சுரல் கிரையோஜெனிக் மெத்தட்னு பேரு. அதாவது ஹைலி கடுமையான குளிர்ச்சியில ஒரு உயிரைவே உரைய வச்சிடறது. உரைய வச்சுட்டு தேவைப்படும் பொழுது சராசரி வெப்பநிலை கொண்டு அது கர்ப்பப்பையில செலுத்தி குழந்தை உண்டாக்குற பிறகு பேர் தான் அந்த ஃப்ரீசிங் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஃபெர்டிலைசேஷன் என்னமோ சொல்றாங்க. உரைநிலையில் விந்தை காப்பாற்றுவது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ திருப்பி நான் விஷயத்துக்கு வரேன். இதோட முடிச்சுக்க போறேன். நீங்க 6 மணிக்கு வந்திருக்க எல்லாரும். Will the universe eventually become uninhabitable? வர 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 இப்ப வர 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 பூமி தகுதியற்றதா மாறுகின்ற பொழுது இந்த யூனிவர்ஸும் வர வர தகுதியற்றதா மாறி விடுகிறது. செய்தி அனுப்பிச்சிருக்கான், படிச்சுட்டு வாங்க. மறுபடியும் 6 மணிக்கு பேசுவோம். சரியா? நன்றி. நன்றிங்க ஐயா. 6 மணிக்கு செய்தி படிச்சுட்டு வாங்க.